காஞ்சிபுரத்திலிருந்து சென்னைக்கு அரை மணி நேரத்தில் போக முடியும்னு சொன்னால் நம்பவா போகிறீங்க? ஆனால் நீங்கள் நம்பி தான் ஆகணும். அதாவது 160 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ரயில் வழித்தடம் அமைப்பது குறித்த நடவடிக்கையில் தமிழக அரசு இறங்கியிருக்குங்க. அதாவது புதுடெல்லியில் ஏற்கனவே இந்த ரயில் சிஸ்டம் நடைமுறையில் இருக்குது. 160 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற இந்த ரயில் சிஸ்டம் நடைமுறையில் இருக்குது. அதே போன்ற ஒரு ரயில் சிஸ்டத்தை சென்னையிலிருந்து வேலூருக்கு போகிறதுக்கான, காஞ்சிபுரம் வழியாக போகிறதுக்கான வழித்தடம் அமைப்பது குறித்த சாத்தியக்கூறுகளை ஆராய தமிழக அரசு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தோடு இணைந்து டெண்டர் விட்டிருக்காங்க. இதை வைத்து பார்க்கும் பொழுது சென்னையிலிருந்து வேலூருக்கு கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் வேகத்தில் போனால், 140 கிலோமீட்டரில் இருக்கிற வேலூருக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது 1 மணி நேரத்தில் நம்ம சென்னையை அடைஞ்சிடலாம். அப்படின்னா காஞ்சிபுரத்திலிருந்து சென்னைக்கு இதே ட்ரெயினில் நாம் போகிறதா இருந்தால் 20லிருந்து 30 நிமிஷம் தான் நேரம் எடுத்துக்கும். இதுக்கான டெண்டர் விட்டுருக்காங்க. அடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு ஸ்டடி இந்த சாத்தியக்கூறுகளை தயாரிப்பாங்க. எங்கெங்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் அமைய போகுது. பெருசாலாம் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்காது. இவ்வளோ 140 கிலோமீட்டர்னா ஒரு 3 இல்லை 4 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் மட்டுமே தான் இருக்கும். அதே போன்று இந்த போக்குவரத்து அமைப்பு பயன்பாட்டிற்கு வரும்போது காஞ்சிபுரம் மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதங்க. டெய்லி சென்னைக்கு வேலைக்கு போயிட்டு வரவங்க நிம்மதியாக போயிட்டு வந்துடலாம். ஏன்னா ஒரு ½ அன் ஹவர் ட்ராவல், திருப்பி ரிட்டர்ன் வரும்போது ½ அன் ஹவர் ட்ராவல், 1 மணி நேரத்தில் எல்லாமே ஒரு நாளே நமக்கு கம்ப்ளீட்